Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Mathsல next topic என்னன்னா Addition and Subtraction. இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட்னு நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் செஞ்சு பார்க்காம இருக்காதீங்க. ஏன்னா இதில் தான் நம்ம நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸாம் வந்து நமக்கு ஆன்லைன் எக்ஸாம், ஸோ ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்த உடனே நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆக்குரேட்டாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிஜிட்ஸ் செக் பண்ணணும். நமக்கு வந்து கொடுத்துருக்க அடிஷன்ஸ் வந்து டிஜிட்ஸ் வந்து ப்ளஸ் வந்து அதிகமாக இருக்கும் டிஜிட்ஸ். ஸோ அதை பார்த்து செக் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா டெசிமலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெசிமல் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் இருக்கிற அந்த ஸ்பேஸ் அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் நம்ம நிறைய ப்ராப்ளம் செஞ்சு பார்த்தா தான் இந்த டாபிக் வந்து உங்களால் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ அதாவது அது எரர்ஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான கான்செப்டில். ஸோ ஈஸியாக நமக்கு கிராக் பண்ண முடியும். அடிஷன்றது நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அடிஷன் வந்து நமக்கு முன்னாடி படித்ததை நமக்கு இதில் வந்து சொல்லித்தரணுன்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி டைம் ஈஸியாக சேவ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ரெண்டே ப்ளஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மைண்ட்லேயே ப்ளஸ் பண்ண பார்க்கணும். இதை எடுத்து தனியாக எடுத்து ப்ளஸ் பண்ணாமல் இந்த மைண்ட்லேயே இப்போது இது லாஸ்ட் டிஜிட், இதுவும் லாஸ்ட் டிஜிட். ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொரு டிஜிட்டாக பார்த்து பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ 3 + 8 என்ன வரும்? 11. ஸோ மீதி 1 இருக்கும். அப்போ 5 இந்த 7 கூட ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி வரணும். ஸோ 7 + 5 உங்களுக்கு என்ன வரும்? 12 வரும். ஸோ மீதி 1 இருக்குது. ஸோ 3 10 மீதி 1 வரும். அப்புறம் 7 அப்புறம் திரும்ப 12 2 திரும்ப 1 10 15 அப்புறம் என்ன வரும்? சாரி 16 மீதி 3. ஓகேவா? மீதி 1 வரும். அப்புறம் 1 + 1 2 2. இந்த மாதிரி பார்த்துட்டு இப்படியே ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி டெசிமல்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெசிமலில் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ எது அதிகமாக இருக்குது? 4 தானே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் 4 டிஜிட்டாக மாற்றணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 3 டிஜிட் தான் இருக்குது, இங்கே 2. ஸோ அதே மாதிரி 4ஆக மாற்றணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் 4ஆக மாற்றணும். என்ன வரும்? இங்கே 0012.5430. அப்போ இதை மாற்றும்போது 0125.4300. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம 4ஆக மாற்றணும்னா கடைசியில் 0 போடணும். இதுக்கு முன்னாடி வர்றதுன்னா முன்னாடி 0 போடணும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 001 இது என்ன வரும்? 2543. ஸோ இங்கே என்ன வரும்? 1254 இது ஒரு 3. ஸோ இதில் ஒரு 3 0. ஸோ இப்படி எழுதி இதுக்கப்புறம் இன்னும் ஈஸியாக ப்ளஸ் பண்ணலாம்ல. ஸோ இது 3 வரும். 4 + 3 எவ்வளோ வரும்? 7 வரும். 5 + 4 9 வரும். 9 + 3 எவ்வளோ வரும்? 12 வரும். ஸோ மீதி 1 6 + 4 என்னது? 10. ஸோ 15. ஓகேவா? ஸோ 15 வந்துட்டு மீதி 1 இருக்கா? ஸோ 1 கூட 5 5 5 10 அப்புறம் 13. ஸோ மீதி 1 வரும். ஸோ 1 + 3 என்ன வரும்? மீதி 1 வருமா? ஸோ 1க்கு அப்புறம் என்ன வரும்? 1 + 1 2 அப்புறம் 4 அப்புறம் என்னது? 9. இது 2 + 1 3. ஸோ 1 3. ஸோ 1393.573. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டெசிமலில் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு முன்னாடி 0 போடணுமா பின்னாடி 0 போடணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நான் இப்போ எடுத்து எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த எக்ஸாம்லேயே எடுத்து எழுதக்கூடாது. நீங்கள் அங்கேயே வச்சு 0 முன்னாடி போட்டு ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசி இப்போ 2 டிஜிட் ப்ளஸ் பண்ணிட்டோன்னா எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணுங்கள். எதாவது மேட்ச் ஆகுதுன்னா அதை ஆன்சர் பண்ணிடுங்க. நம்ம எல்லாம் ப்ளஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து RRB NTPCயில் முன்னாடி வந்து இது ரிலேட்டடாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்றதை பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் NTPC கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டெசிமல் அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 3ஆக மாற்றணும். இங்கே அதேமாதிரி பாயிண்ட் முன்னாடி 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ எல்லாமே 3 டிஜிட்டாக மாற்றணும். ஸோ 1.1 எப்படி மாற்றுவீங்க? நீங்கள் 001.100 மாற்றுவீங்க. அதே மாதிரி இது 12.12ன்னு இருக்குது. ஸோ இங்கே ஒரு 0 போடணும், இங்கே ஒரு 0 போடணும். அப்புறம் 123.123ன்றது. ஸோ இனி என்ன பண்ணணும்? 3 ப்ளஸ் பண்ண முடியும். 3 4 3. ஸோ 3 4 3 பாயிண்ட் இது என்னது வரும்?
3 5 6 3 1 ஓகேவா. ஸோ அப்போ என்ன வந்துச்சு 1 இதுதான் வந்து. ஸோ அப்போ இது என்னது, இதுதான் என்னது ஆன்சர். சாரி, இது டி வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னா 2016 உங்களுக்கு மார்ச்சில் கேட்ட கொஸ்டின். சிம்பிள் தானே, இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நான் நார்மல் ப்ளஸ் தான், ஆனால் என்ன நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறல இந்த டிஜிட் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் மாறிடும். ஓகேவா. ஸோ அதனால் இதே மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5th April 2016 கேட்ட கொஸ்டின் ஆகும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல இதில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஈக்குவல் டுன்னு போட்டு அந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு என்ன வரும், மைனஸ் கொஸ்டின் மார்க், இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 9876 ப்ளஸ் 5431 மைனஸ் 555 ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டையும் தனியாக எடுத்து ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, நம்ம டைம் சேவ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த டிஜிட்ஸை பார்த்தே ப்ளஸ் பண்ணணும். ஸோ 6 + 7 6 + 1 7 7 + 7 - 3 என்ன வரும், 4 வரும். ஸோ 4 வரும். நமக்கு என்ன ஆப்ஷன், ஏவா இருக்கலாம் அல்லது சிவா இருக்கலாம் இல்லது டியா இருக்கலாம். ஸோ 4 போட்டுக்கணும், கடைசியாக 4 வரும். அடுத்தது 7 + 3 என்னது 10 10 - 5 என்ன வரும் 5. ஸோ 5 4. ஸோ அது மூணுலேயுமே ஆப்ஷனில் இருக்குது 5 4ல். ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன வரும் 8 8 + 4 எவ்வளவு 12 12 - 5. ஸோ 12 - 5ன்னு டக்குன்னு உங்களுக்கு 12 - 5 எவ்வளோ வருதுன்னு நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். 12 - 5க்கு உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 5 2 பிரிங்க, 3 2 இது இந்த டிஜிட் வர மாதிரி பிரிங்க. ஸோ 3 2 பிரிச்சிட்டிங்கன்னா 2ல் மைனஸ் பண்ண 10 வரும், திரும்ப ஒரு 3 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 7 வரும். ஸோ 7 ஸோ 7 5 4ன்னு எது முடியுது, இதுதான் முடியுது. ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஓகேவா. ஸோ ஆன்சரையும் பார்த்துட்டே இருக்கணும் ஆல்டர்னேட்டிவாக. ஸோ அந்த ஆன்சரில் எது மேட்ச் ஆகுதோ உடனே நீங்கள் போட்டுட்டு அடுத்த சம் செய்ய போயிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம், இந்த சம் எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா Jan 2017 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லை, இதில் எல்லாமே ஈஸி தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணால் போதும். 5 + 9 எவ்வளவு 14 14ல் 6 போனால் 14ல் 6 போனால் டக்குன்னு வரலைன்னா 4 மைனஸ் பண்ணுங்கள் 10, திரும்ப ஒரு 2 மைனஸ் பண்ணுங்கள் 8. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன். திரும்ப பண்ண தேவையில்லை, ஏன்னா 8 இது 1 தான் இருக்குது, மீதி எல்லாத்துலேயும் இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், ஆனால் நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் செஞ்சு பார்க்கணும். நிறைய ப்ராப்ளம் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தா தான் இந்த ஒரு ஃப்ளூவன்சி வரும். ப்ளஸ் பண்ணுறதுல மைனஸ் பண்ணுறதுல டிஜிட்ஸ் வைஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து எழுதி ப்ளஸ் பண்ணுறத டிஜிட்ஸை பார்த்தே ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு 1 மினிட் அல்லது 1 மினிட் கூட வேணாம், 1 செகண்ட் அல்ல 2 செகண்டில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸையும் பார்த்து பார்க்கணும். ஆப்ஷன்ஸை நம்ம நிறைய தடவை ப்ளஸ் பண்ணணும் தேவையில்லை. இப்போ இது வந்து 4 டிஜிட் தான் இருந்து, இதே இது ஒரு 10 டிஜிட் கூட உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ஒவ்வொன்றா அந்த ஆப்ஷன் செக் பண்ணிகிட்டே வரணும், எது மேட்ச் ஆகுதோ அது போட்டுறணும். ஆனால் இன்னொன்று என்னது, நீங்கள் நன் ஆஃப் தீஸ்ன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த புலவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.